சார் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது அரிசி. அப்போது அந்த அரிசியை நம்ம மில்லட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே ஈக்குவலானதா இல்லை அதை காட்டிலும் மில்லட் சிறந்ததா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கேட்காதவங்க கேட்டுங்க. பச்சரிசி, பொன்னி அரிசி, பாஸ்மதி ரைஸ், கைக்குத்தரிசி, சீரக சம்பா, பிரவுன் ரைஸ், சிவப்பரிசின்னு அரிசியில் பல வகை இருந்தாலும் இன்னொரு பக்கம் தராசோட இன்னொரு தட்டு மாதிரி திணை, சாமை, வரகு, குதிரைவாளி அப்படின்னு இந்த பக்கம் சிறுதானியங்கள் ரெண்டுமே சமமாக நிற்குது. ரெண்டு உணவுகள்லையும் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராக ஒரு விஷயத்த ஒரு பிரமிட் மாதிரி பார்க்குறோம். மொதல் விஷயம் மாவு சத்து. மாவு சத்து தான் இந்த ரெண்டு விஷயங்களையுமே பெரிய குணாதிசயங்கள். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மில்லட்ஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான இந்த மாவு சத்து உடம்புல இருக்கக்கூடிய சுகர் கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற விடுது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி சோறை விட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக பசி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், பசி எடுக்காதவங்களா இருக்கட்டும், அல்லது நார் சத்து கூடுமானவரை அதிகமாக சாப்பிடணும்னு விரும்புகிறவங்களா